சயின்ஸ் அறிவியல் உள்ள சில இன்னும் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். அடுத்த பார்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், முக்கிய நீர்வாழ் தாவரம் மூழ்கிய நீர்வாழ் தாவரம் வாலிஸ்னேரியா என்ன நீர்வாழ் தாவரம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மூழ்கிய நீர்வாழ் தாவரம், தண்ணிக்குள்ளேயே தான் மூழ்கி இருக்கும். அப்புறம் வறல் நில தாவரத்துக்குள்ள பண்புகள் என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு. தண்டு தடிமனாக தட்டையாக பசுமையாக இருக்கும். இதன் மூலம் ஒளிச்சேர்க்கை செய்கிறது. தண்டு மூலம்தான் வளர் நில தாவரம் ஒளிச்சேர்க்கை செய்யும். இலைகள் மிகவும் குறுகியும் முட்களாக மாற்றுரு அடைந்தும் காணப்படும். அப்புறம் தாவரத்தின் பாகங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க, 2 தொகுதியில் வரும். வேர் தொகுப்பு, தண்டு தொகுப்பு. வேர் தொகுப்புனா மண்ணுக்கு கீழே இருக்குது, தண்டு தொகுப்புனா மண்ணுக்கு மேலே இருக்குது. சிம்பிளாக சொல்லணும், அதுதான் தாவரத்தின் பாகங்கள். அப்புறம் ஒரு தாவரத்தில் மலர்கள், கனிகள் மற்றும் விதைகள் ஆகியவை இனப்பெருக்க உறுப்புகள் எனப்படும். ஒரு தாவரத்தில் மலர்கள், கனிகள் மற்றும் விதைகள் இனப்பெருக்க உறுப்புகள் எனப்படும். அப்புறம் ஒரு தாவரத்தில் வேர் தொகுப்பு பச்சையும் இருக்காது. அதால் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது. வேர் தொகுப்பில் பச்சையும் இருக்காது. பச்சைன்னா அந்த பச்சை கலரில் இலையில இருக்குல்ல, அது தாவரத்தில் வேர்களில் இருக்கிறத பார்த்துருக்குறீங்களா, இருக்காது. அதனால தான் அது பச்சை மாட்டாது. அடுத்தது, இருவித்தலை தாவரங்களில் ஆணிவேர் தொகுப்பு காணப்படும். இருவித்தலைனா 2 இலைகள் அந்த மாதிரி சேர்ந்து ஒட்டி இருந்த மாதிரி இருக்கும். அந்த ஆணி தொகுப்பு இருக்கும். ஒருவித்தலை தாவரங்கன்னா வெற்றிட வேர் தொகுப்பு காணப்படும். இருவித்தலை தாவரங்கள் எக்ஸாம்பிள் வேம்பு அந்த மாதிரி. அடுத்தது, தண்டின் இயல்பான பணிகள். தண்டு என்ன செய்யுது, நீரையும் மண்ணில் உள்ள கனிமங்களையும் வேரிலிருந்து தரைக்கு மேலே இழுக்கும். வேர்கள் வழியாக தலைக்கு மேலே இழுத்து மேலுள்ள பாகங்களுக்கு உணவுப் பொருட்களையும் இலைகளிலிருந்து தாவரத்தின் பிற பாகங்களுக்கு கடத்துகிறது. நீரையும் கனிமங்களையும் வேரிலிருந்து எடுத்து மற்ற பாகங்களுக்கு அனுப்பும். உணவுப் பொருட்களை இலையிலிருந்து எடுத்து மற்ற பாகங்களுக்கு அனுப்பும். இதுதான் தண்டுக்கு வேலை. பிரகாசமான நிறமுடைய மலரின் பகுதியை அல்லிதழ் எனப்படும். ஒரு மலரில் பிரகாசமாக பளிச்சுன்ற கூடிய பகுதி தான் அல்லி இதழ். செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இதழ் தான் அதுக்கு அழகு. இதழ்னா அந்த மடங்கி வரும்ல, அதுதான் அந்த செம்பருத்தி பூக்கு அழகு. அதுதான் அல்லி இதழ். இதனால் அல்லிதழ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பிரகாசமான நிறமுடைய மலர். குறிஞ்சி மலர் 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும். இந்த முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணுங்க. குறிஞ்சி மலர் 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தான் பூக்கும். குறிஞ்சி மலர் இருக்கனால தான் அந்த மலை, நீலகிரி மலைக்கு நீலகிரி மலை அப்படின்னு பேர் வந்துருக்கு. ஓகே, நீலகிரி மலைக்கு குறிஞ்சி மலர் நீலகிரி மலையில் தான் இருக்குது. நீலகிரி மலைன்னு பேர் வந்ததுக்கு காரணம் இந்த குறிஞ்சி மலர் இருக்கனால தான். கடைசியாக குறிஞ்சி மலர் எப்போ பூத்தோன்னா 2006 தான் பூத்துருக்கு. கடைசியாக குறிஞ்சி மலர் பூத்த ஆண்டு 2006. கொல்கத்தாவில் உள்ள இந்திய தாவரவியல் தோட்டத்தில் உள்ள மிக பெரிய ஆலமரத்தில் 900க்கும் மேற்பட்ட தூண் விழுதுகள் உள்ளன. கொல்கத்தாவில் ஒரு இந்திய தாவரவியல் தோட்டத்தில் நிற்கக்கூடிய ஆலமரத்தில் 900க்கும் மேற்பட்ட விழுதுகள் தூண்களாக நிற்கின்றன. மரத்தின் வயது 200 ஆண்டு ஆச்சு. இதன் விட்டம் 360 மீட்டர். இது கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு. அப்படின்னா கொல்கத்தாவில் மிகப்பெரிய ஆலமரம் உள்ள இடம் எது அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்கத்தாவில் உள்ள இந்திய தாவரவியல் தோட்டம் அப்படின்னு. அதனோட விட்டம்னு கேட்பாங்க. 360 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மரத்தின் வயது என்ன அப்படின்னு கேட்பாங்க. 200 ஆண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த நோட்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நோட்ஸு எழுதி எடுத்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, ஏதாவது நோட்ஸ் வேணுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பண்ணுவோம். முடிஞ்சாலும் என்னால் முடிந்த ஹெல்ப் நம்ம பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.